தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா நேத்து தான் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா கையெழுத்து போட்டாங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை போய் முடிஞ்சிருக்குது. இந்த கையெழுத்து போட்டதோட இப்ப அந்த 14 அம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கு. உலகமே சாக்காயிருக்குன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா எந்த அளவுக்கு அவசரப்பட்டு இந்த போரை நிறுத்துறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஒப்பந்தத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஈரான் பல லாபத்தை அடைந்துட்டாங்க. அமெரிக்கா என்னதான் அடைஞ்சாங்க கடைசியில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இவங்களிடத்துல இருந்து நாங்க அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய உறுதிமொழியை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த உறுதிமொழி ஒண்ணும் புதுசு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஈரானுடைய போர் பாத்தீங்கன்னா ரமலானுடைய 10க்கு அப்புறம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இத பத்தி ஒரு வருஷமா பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஈரான் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆயத்துல்லா கொமீனி அவர்கள் இருக்கும்போதே நாங்க அணு ஆயுதத்தை மக்களுக்காக தயாரிக்கவே மாட்டோம். நாங்க யுரேனியம் என்ரிச் பண்றதே பாத்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அந்த யுரேனியம் மேலேயே கண்ணாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல யுரேனியம் ஃபுல்லா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க அழிச்சிருவோம்னு சொன்னப்ப அதை அவங்க ஒத்துக்கல. ஆனா அணு ஆயுதம் நாங்க தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய கையெழுத்த வேணா போடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்படி தயாரா இருந்து அந்த பேச்சுவார்த்தையை நெருங்கிய நேரத்துலதான் இப்ப அமெரிக்கா அடிச்சாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி அவங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட போன ஒரு நேரத்துலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலுடைய பேச்சு கேட்டு இஸ்ரேல் சொன்னாங்க எல்லாம் கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு, வந்தீங்கன்னா போதும், ஈரான் என்ன பண்ணலாம், கவுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பிட்டு போய் அமெரிக்கா அடிச்சாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதிகபட்சம் அங்க ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தடவை ஈரான் போர்ல ஒரு 3000 மக்கள் இறந்திருக்காங்க. அது பெரிய விஷயம் தான். பொதுமக்கள் 3000 பேர் இறந்திருக்காங்க. முக்கியமான தலைவர்கள் இறந்திருக்காங்க. ஆயத்துல்லா கொமீனி அவர்கள் இறந்திருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய தலைகளை எல்லாம் சாச்சும் கூட அவங்களால என்ன பண்ண முடியல, வெற்றியை சூட முடியலன்னு தான் சொல்லணும். அவங்க பேஸ் கரெக்டா வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுவரையுமே அவங்க இடத்துலதான் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனாலதான் அமெரிக்காவால ஒண்ணுமே சாதிக்க முடியல. அதுக்கப்புறம் 40 நாள் அடி வாங்கிட்டு இதுக்கு மேல நம்மளால போர் செய்ய முடியாது, போர் செஞ்சா தாங்காத நிலைமை அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு தற்காலிக சமாதானத்தை கொண்டு வந்தாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் விட்டாங்களான்னா விடவே இல்லை. திரும்ப எப்படிதான் போற ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா 2 மாசமா இழுத்தடிச்சு ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, சண்டையும் போட்டாங்க. 2 நாள் சண்டையை போட்டாங்க. அப்பதான் தெரியுது, அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நம்மளால ஈரானை இந்த தடவை வீழ்த்தவே முடியாதுன்ட்டு. எத்தனை தடவை தான் நம்ம பொய் சொன்னாலும் கடல் படையை தோக்கடிச்சிட்டோம், வான்படையை தோக்கடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வான் தடுப்புகள் இல்ல, ஏவுகணைகள் எல்லாம் அழிச்சிட்டோம், என்னென்னமோ போய் சொன்னாங்க. சொன்னாலும் அவர்களுக்கு உண்மை தெரியும், ஈரானை அசைக்க முடியாது. இந்த தடவை போய் தெரியாம தொடுக்கொண்டு, அதனால அவசரமாக அமெரிக்கா ஒரு சமாதானத்துக்குள்ள போறாங்க. அந்த அவசரத்தை இப்ப ஈரான் பயன்படுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஈரான் பயன்படுத்திருக்காங்கன்னா, ஈரான் மேல கூட எல்லா நாட்டுடைய பொருளாதாரத்திலையும் நீக்க சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லா நாடுமே, இந்தியா, பிரான்ஸ், யூரோப்பு, எல்லா நாடுமே ஈரான் கூட தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பே வாயால சொல்லிட்டாரு. இனிமேல் எந்த நாடும் ஈரான் கூட வாங்க கூடாது, நாங்க தடை போட்டிருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது, இனி என்னைக்குமே ஈரானுடைய விவகாரத்துல தலையிட மாட்டோம், சண்டை போட வரமாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்படின்னா இனி காலாகாலத்துக்கு அமெரிக்கா வரப்போறதில்லன்னு அர்த்தம். இஸ்ரேல் வரமாட்டாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அமெரிக்கா வரமாட்டாங்கன்னு சொன்னது பெரிய நல்ல விஷயம் தான். இஸ்ரேல் தான் என்ன பண்ணுவாங்க, அடி வாங்கிட்டு திருப்பி போர நிறுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லா பக்கமும் போய் இஸ்ரேல் வம்பு இழுக்கிறதோ, அதுக்கப்புறம் அடியை வாங்கினதுக்கு அப்புறம் சமாதானத்துக்கு போறதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அமெரிக்கா பாத்தீங்கன்னா எல்லாமே இஸ்ரேல் கஷ்டப்பட வேண்டியது, செலவு பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய அடி எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க அடி வாங்கிட்டு இருந்தனால இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போச்சு இந்த ஈரான் போர். அது ஒரு பெரும் அச்சுறுத்தலை கொடுத்துச்சு. அமெரிக்காவே கிளம்பி இருந்துச்சு, அமெரிக்காவை எதுக்குறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் ஆயுசுக்கும் உங்க பக்கம் நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம்னு கையெழுத்து போட்டிருக்காங்க. 75 வருஷ வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்கா போட்ட ஒரு உருப்படியான ஒப்பந்தம் இது. அதுலயும் அமெரிக்கா சரணடைஞ்சிருக்குது அப்படிங்கறத ஒப்பந்தத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இனிமேல் நாங்க என்னைக்குமே ஈரான் விவகாரத்தில் தலையிட மாட்டோம், சண்டை போட மாட்டோம். அதுக்கப்புறம் யார் வேணா ஈரான்ட்ட பிசினஸ் பண்ணிக்கலாம். நேத்து ஒரு நாள்ல மட்டும் 12 கண்டெய்னர் ட்ரக்ஸ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது ஈரானுடைய போர்ட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதை ட்ரம்ப்பே சொல்றாரு, நாங்க அனுமதிச்சிட்டோம், இனி நாங்க ஈரான்ல இருந்து வெளியே போறதோ ஈரானுக்குள்ள வரதோ நாங்க தடுக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க.
அதனால பக்கத்தால் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அரபு நாடுகள் முதல் கொண்டு இப்ப ஈரான்கிட்ட பிசினஸ் பண்ண விரைந்து போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் பண்றாங்க, இந்தியா போன்ற எல்லா நாடுகளுமே பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சைனா மட்டும் வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்ப ஈரான் எல்லாருக்குமே சப்ளை பண்ணலாம். இதுதான் ஈரான் ரொம்ப நாளா கேட்டு இருந்தாங்க. எங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கி எல்லா நாடும் எங்கள்கிட்ட வாங்குற மாதிரி பண்ணுங்கன்னாங்க. அப்பெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி போட்டு இப்ப போர் சேரேன்னு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, எல்லா நாடும் அவங்கள்ட்ட வாங்குங்கன்ட்டாங்க. ஈரானுக்கு வந்து இனிமேல் வந்து ரகசியமாலாம் வந்து எண்ணெயெல்லாம் வந்து எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. பகிரங்கமா ஈரானுக்கு வந்த கப்பலையும் ஈரான்ல இருந்து வெளியே போன கப்பலையும் அமெரிக்காவே அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க, வழி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நேத்து இந்த அளவுக்கு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது ஈரான் எந்த அளவுக்கு சாதிச்சிட்டாங்கன்ட்டு. ஈரான்ல இழப்பே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம சொல்லிட்டு 3000 மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னோமே அந்த 40 நாள் போர்ல, அது எவ்வளவு பெரிய இழப்பு. கண்டிப்பா 3000 மக்கள் இறந்தது, ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்தது, இன்னும் முக்கியமான அதிகாரிகள்லாம் இறந்தது. இந்த மாதிரி நிறைய இழப்புகள் இருக்கு. இடங்கள் எல்லாம் அழிச்சாங்க, தீவுகளை வந்து தாக்குனாங்க. இதெல்லாம் உண்மைதான். இன்னும் சொல்ல போனா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தெல்லாம் வந்து தாக்குனாங்கன்னு நம்ம பார்த்தோம். எல்லாமே உண்மைதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சாதகமா போயிருக்கு. எந்த அளவுக்கு சாதகம்னா இத்தனை வருஷமா இவங்களுடைய காசை புடிச்சு வச்சதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விட போறாங்க. அமெரிக்கா சொல்லியிருக்காங்க $300 பில்லியன் வந்து நாங்க கொடுக்குறோம். ஆனா எப்ப கொடுப்போம், இப்ப எல்லாம் கொடுக்க மாட்டோம், 60 நாளைக்கு அப்புறம் தான் கொடுப்போம். அந்த 60 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருந்தீங்கன்னா அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கும் கையெழுத்து போடணும் அப்படின்ட்டாங்க. காசு என்னமோ ஈரானோட தான், ஆனா அதை பல வருஷமா அமெரிக்கா புடிச்சு வச்சிருந்தாங்க. அதை வந்து விடுறாங்க $300 பில்லியன். அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த போர் நடந்துச்சுல, இந்த போர்ல ஏற்பட்ட செலவுகள் இருக்குல்ல, உயிரிழப்பை நம்ம ஒண்ணுமே ஈடு பண்ண முடியாது. ஆனா வந்து பொருள் செலவுன்னு இருக்கும்ல, கண்டிப்பா அங்கேயும் பாத்தீங்கன்னா 200 பில்லியன் கிட்டத்தட்ட வந்து ஆயிருக்கு. ஈரான்ல செலவு மட்டுமே இதாயிருக்கு, இந்த போர் மூலமா அழிஞ்சிருக்கு. அந்த செலவை வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணா உடனே பெற்றுக்கொள்வாங்க. இழந்தாலும் பெரிய லாபத்தை வந்து ஈரான் அடையுது அப்படிங்கிறது இது மூலமாக வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு இன்னும் என்னென்ன லாபம் இருக்குன்னு பார்த்தா, முக்கியமா பெரிய பெரிய ஆயுதத்தை பத்தியோ இல்ல பேலிஸ்டிக் பத்தியோ பேசவே இல்லை. அததான் இஸ்ரேல் வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. பேசுங்க, அதை பேசுங்கன்னு சொல்றாங்க. அதை பேசினா என்ன பண்ணுவாங்க, ஈரான் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது அணு ஆயுதத்தை பத்தி பேசலாம், நீ சும்மா ஏவுகணை கூட நாங்க வச்சு கூடாதுன்னு எப்படி நீ பேசுவ அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால வந்து அதை பத்தி பேசும்போதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை கட் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அமெரிக்கா பெரிய பெரிய பேலிஸ்டிக்கள் பத்தி, ரொம்ப நீண்ட தூர ஏவுகணைகள் பத்தி எதையுமே பேசாம ஒரே ஒரு வார்த்தையில ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, உலகத்துக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய எந்த ஒரு நீண்ட தூர ஏவுகணையும் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்காதுன்னு நினைக்கிறோம், நம்புறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இதை பார்த்துக்கோங்க அவ்வளவுதான், நாங்க உங்கள்ட்ட வந்து அதை பத்தி கேட்க முடியாது, ஆனா நீங்களே சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது அவங்க வந்து பேலிஸ்டிக் பத்தி, இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஏவுகணை பத்தியோ வந்து ஒப்பந்தத்துல பேசவே இல்லை அப்படிங்கிறது. இது இல்லாம ப்ராக்சிஸ் பத்தி எல்லாம் பேசல. ஆனா ஈரான் என்ன பேசியிருக்காங்கன்னா, எல்லா பக்கமும் போர் நிக்கணும், காசா, லெபனான், இன்னும் வந்து பார்த்தா ஈரான், ஈராக்கு, சிரியான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே போர் நிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போர் வந்துச்சுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறுத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமா காசா, லெபனான்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. இதுக்கு மேல நீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க, இது ஒரு அறிவார்ந்த இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெற்றிகரமான ஒப்பந்தம் சொல்லிட்டு அதை முறியடிக்கலான்னு இஸ்ரேல் வந்து முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 60 நாள் இருக்குல்ல, 60 நாளுக்கு அப்புறம் தானே பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ண போறாங்கன்னா பொருளாதார தடையெல்லாம் நீக்க போறாங்க. அதுக்குள்ள இந்த ஒப்பந்தம் முடியறதுக்குள்ள எதையாவது பண்ணி விட்டுலாம். இப்ப 60 நாள் வந்து என்ன போயிருக்குன்னா தற்காலிக சமாதானம் தான் போயிருக்கு. 60 நாள் முடியறதுக்குள்ள அணு ஆயுத கையெழுத்து போட்டுருவாங்க. அந்த அணு ஆயுத கையெழுத்து போடுறதுக்குள்ள கெடுக்கிறதுக்காக வந்து இஸ்ரேல் முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வரனால அமெரிக்காவே நேரடியா சொல்றாங்க, அதை கெடுத்து விடாதீங்க, அதை நீங்க முறியடிக்காதீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவார்ந்தவங்களா இருந்தா இது வந்து சிறந்ததுன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அமெரிக்கா இஸ்ரேல வந்து உங்களுக்கு அறிவு இருந்தா கொஞ்சமாவது இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. பத்தாவதுக்கு இதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ இந்த ஒப்பந்தத்தை, யார் எதிர்ப்பா, இஸ்ரேல் மட்டும் தான் எதிர்ப்பாங்க, இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்கள் தான் எதிர்ப்பாங்க. அவங்க முட்டாள்கள், பொறாமை பிடித்தவர்கள், சுயநலவாதிகள், அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்போக்கு சிந்தனை இல்ல, ஒரு நாட்டின் மீது அக்கறை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்றதுல, இது எல்லாமே நெத்தன்யா, பின்குரின் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அமைச்சர்களுக்கு தான் மறைமுகமா வந்து பேரை சொல்லாம நேரடியாக பகிரங்கமாக எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, இந்த பேச்சுவார்த்தையில பெரிய வெற்றி கண்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உலகமே வந்து பாராட்டி கொண்டு இருக்கு.